தினமும் பிரியாணி சாப்பிட்டால் ஆபத்தா? இரவில் பிரியாணி சாப்பிடுவதால் என்ன ஆகும் தெரியுமா? பிரியாணி என்று சொன்னாலே நாவில் எச்சில் ஊறும். பிரியாணி என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? சின்ன வாண்டுகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு பிடி பிடித்து விடுவார்கள். ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் உணவுகளில் முதலிடத்தை பிடித்தது பிரியாணி என்பது சில ஆய்வுகளிலும் தெரிய வந்தது. அனைவரும் இது அறிந்ததே. அவ்வளவு முக்கியத்துவம் பிரியாணிக்கு உண்டு. இந்த பிரியாணியை தினமும் பலர் சாப்பிடுவார்கள். இப்படி நாள்தோறும் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லதா? அது உடலுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாதா? இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்பது குறித்து பார்க்கலாம். பிரியாணி சாப்பிட்டவுடன் மூலிகை தேநீர் அல்லது எலுமிச்சை தேநீர் குடிப்பது நல்லது. இது பிரியாணியில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறது, மேலும் செரிமானத்தையும் அதிகரிக்க செய்யும். பிரியாணியை வாரம் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ பிரியாணி சாப்பிடுவது தவறில்லை. ஆனால் தினமும் சாப்பிடுவது கொஞ்சம் ஆபத்துதான் என்கிறார்கள் மருத்துவர்கள். அது பாதுகாப்பானது கிடையாது என்றும், குறிப்பாக நாம் பொதுவாக பிரியாணி என்றாலே கடைகளில் வாங்கி சாப்பிடுவதுதான் வழக்கம். வீட்டில் செய்து சாப்பிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் கடைகளில் வாங்கி சாப்பிடுவது உடலுக்கு பல தீங்கு விளைவிக்கும் என்றே மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உணவகங்களில் சமைக்கப்படும் பிரியாணியில் அளவுக்கு அதிகமாக சுவை ஊட்டுவதற்காக சில ரசாயனம் கலந்த பொருட்களை இதில் சேர்ப்பார்கள். மேலும் தரமான எண்ணெய் இருக்குமா என்பது தெரியாது. வீட்டில் பிரியாணியை சமைக்கும் போது நாம் பார்த்து பார்த்து தேவைக்கு ஏற்ப பொருட்களை சேர்த்து சமைப்போம். இது நம் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் கடைகளில் வாங்கும் பிரியாணியில் அவ்வளவு ஆரோக்கியம் கிடைப்பது சந்தேகம்தான். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்வில் வெற்றி பெற்றாலும் சரி, என்ன ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பிரியாணி மட்டுமே பிரதானமாக இருக்கும். பிரியாணி மேல் அனைவருக்கும் அவ்வளவு பிரியம் உண்டு. இன்றைய சூழலில் பிரியாணி என்பது பல வகைகளில் விற்கப்படுகிறது. பொதுவாக பாக்கெட் பிரியாணி, 1 கிலோ பிரியாணி, மிட் நைட் பிரியாணி என பிரியாணி கடைகள் நிறைய வளர்ந்து வருகிறது. இந்த பிரியாணியில் சேர்க்கப்படும் அரிசி, இறைச்சி, எண்ணெய் என எல்லாமே அளவு மீறும் போது உடல் நலத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். பொதுவாக நாம் உணவுப் பொருட்களை பசிக்கு சாப்பிடுவது வேறு, ருசிக்கு சாப்பிடுவது வேறு. ஆனால் ருசிக்காக சாப்பிடுவது பிரியாணி மட்டுமே. பிரியாணி சாப்பிடுபவர்கள் அனைவரும் பசிக்காக சாப்பிடுவதில்லை, ருசிக்காகவே சாப்பிடுகிறார்கள். இதனை யாரிடம் கேட்டாலும் இதனை தான் சொல்வார்கள். இந்த நிலையில் தற்போது பிரியாணியை இரவு நேரத்திலும் மிட் நைட் பிரியாணி என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இரவில் நாம் உண்ணும் உணவை ஒரு நேரத்திற்கு பிறகு, அதாவது 8 மணிக்கு மேல் உண்ணக்கூடாது என்றும், அது செரிமான பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்றும் முன்னோர்கள் கூறுவார்கள். அதனைத்தான் அவர்களும் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் காலம், சூழல் என அனைத்தும் மாறி தற்போது செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு கொடுப்பது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இரவு நேரத்தில் ஒரு நேரத்திற்கு பிறகு அனைத்து பாகங்களுக்கும் ஓய்வு கொடுப்பது அவசியம். இரவு முதல் அடுத்த நாள் காலை வரை நாம் செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அதனால்தான் இரவு உணவை தூக்கத்திற்கு 2-3 மணி நேரத்திற்கு முன்பாகவே சாப்பிட்டு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். பனி சூழல் காரணமாக இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிட நேர்ந்தால் அடுத்த நாள் மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இரவு 1 மணி அளவில் பிரியாணியை சாப்பிட்டு விட்டு காலை எழுந்ததும் வயிறு நிறைய சாப்பிட்டால் அது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும். எனவே பிரியாணியை இரவு நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.